Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, video போறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜி சிம்பிளாக தான் இருக்கும். அதை எப்படி அப்ளை பண்ணுறது வந்து உங்கள் மேலே டிபெண்ட். நான் சொல்லிடுறேன், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் கூட உங்களுடைய சைக்காலஜியும் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. ஓகே, ஏன் அப்படின்னா நிறைய பேர் இப்போது சர்ச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தேடுதலில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி தான் தேடுறாங்க. ஸ்ட்ராட்டஜி, டிப்ஸ், கால்ஸ், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங், அதாவது நமக்கு ட்ரேடிங் பண்ண வராது, வேறு யாராச்சும் சம்பாரிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் பார்க்குறாங்க. அப்படி எதுவும் பார்க்காதீங்க. கொஞ்சம் நாள் ஆகும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்களே பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் பார்த்துப்பீங்க, ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் லோ, ஓப்பன் ஐ ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் எக்கச்சக்கமாக யூடியூப்பில் நிறைய இருக்கும். இப்போ நான் சொல்கிற வீடியோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி புரியுதோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை பிஸியாக இருந்தீங்க, ரொம்பவும் அவசரமாக எங்கே போன மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கூட போட்டுட்டு அப்புறம் கூட நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் அப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் ஈக்குவல் லோ, ஓப்பன் ஈக்குவல் ஹை அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அது தெரிஞ்சுங்க. அதாவது மேபி இதுவும் ஒரு சிலர் தெரியாமல் இருக்காங்க. அதுக்கும் நான் ஏன்னா எல்லாேருக்கும் சேர்த்த மாதிரி வீடியோ போடணும் இல்லைங்களா. ஒருத்தருக்கு தெரிஞ்சது ஒருத்தருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். 10 மினிட்ஸ்க்கு மேலே எந்த டைம் ஃப்ரேம்னால் யூஸ் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஃப்ரேமில் 10 மினிட்ஸ்க்கு மேலே 15 மினிட்ஸாக இருக்கட்டும் அல்லது 10 மினிட்ஸாக இருக்கட்டும், எந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் 1 ஹவர் ஆகட்டும், நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறேன், ரைட்டுங்களா. அதாவது அதனுடைய ஓப்பன் ப்ரைஸும் என்ன சொல்லுது, அந்த ஓப்பன் ப்ரைஸ் அங்கேருந்து ப்ரைஸ் கீழே வராமல் இருக்கணும். எங்கே ஓப்பன் ஆனதோ அங்கேருந்து ப்ரைஸு கண்டினியூவாக மேலே போயிட்டுருக்கு தான் வந்து ஓப்பன் ஈக்குவல் லோ. அதாவது ஓப்பன் ஆன ப்ரைஸை விட ஒரு துளி கூட, ஒரு பாயிண்ட்டு கூட கீழே வரக்கூடாது. கம்ப்ளீட்டாக மேலே போயிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் வேணாலும் மேலே போகலாம். எது அந்த 10 மினிட்ஸ் ஸ்கேன். நான் வந்து 10 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் 10 மினிட்ஸ் ஸ்கேனில் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 10 மினிட்ஸ் ஸ்கேனில் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். ஆனால் இந்த லோவை கட் ஆகக்கூடாது கண்டிஷன். அதே மாதிரி ஓப்பன் ஈக்குவல் ஹை அப்படின்னா என்ன, எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பனும் அந்த ஹையும் சேம் ப்ரைஸ் இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு துளி கூட, ஒரே ஒரு 0.1 கூட மேலே போகக்கூடாது. ஸோ அங்கேருந்து கீழே வந்து க்ளோசிங் கொடுக்கணும். இது வந்து ஓப்பன் ஈக்குவல் ஹை, இது ஓப்பன் ஈக்குவல் லோ. ஓகேங்களா. இந்த கேண்டில் எங்கே யூஸ் பண்ணலாம், இந்த கேண்டில் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து இப்போ உங்களுக்கு சார்ட் மூலிமா பார்த்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஓப்பன் ஈக்குவல் லோ அப்படின்னு நிறைய பேர் என்னென்னா, இந்த ஐயை கட் ஆனால் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க ஒரு சிலர் வந்து இந்த ஐயை கட் பண்ணோன்னே பை பண்ணிவிடுங்க அப்படின்வாங்க. அப்புறம் இந்த லோ கட் பண்ணோன்னே சேல் பண்ணிவிடுங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் ஜென்ரலாக யூடியூப்பில் பார்க்குற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. இது நான் வந்து அந்த மாதிரி சொல்ல போகிறது கிடையாது. அப்படி சொல்கிறதாச்சா நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும், கொஞ்சம் உங்களுடைய மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கும். ஆனால் 70% அக்யூரசி, அதில் நோ டவுட். கிட்டத்தட்ட 70%க்கு மேலே உங்களுக்கு அக்யூரசி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புரியல அப்படின்னா இன்னொரு டைம் போய் பாருங்கள், இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே சரி, இது கூட என்ன ஆட் பண்ணணும், இது கூட என்ன ஆட் பண்ணணும். இது கூட 200 EMA எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 200 EMA மட்டும் ஆட் பண்ணணும். என்ன சார் மூளைக்கு வேலை கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, வெறும் 200 EMA லைன் வச்சு இந்த ட்ரேடிங் பண்ணுறதா அப்படின்னு கேட்கலாம். எஸ், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான். 200 EMA மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன மூளைக்கு வேலை அப்படின்னா,
நான் உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த கேண்டில் 10 நிமிஷத்துக்கு கேண்டில் இந்த மாதிரி கிரியேட் ஆச்சுன்னு பார்த்துட்டிங்களா, 10 நிமிஷம் கேண்டில் முடிஞ்சுது. எப்படி 10 நிமிஷம் நீங்கள் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், அந்த 10 நிமிஷம் கேண்டில் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே, நோ டவுட் ஃபினிஷ் ஆகிடுச்சிங்களா. அது ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ளவே இந்த வேலைலாம் பார்த்துக்கணும். அதாவது இந்த ஓப்பனிங்குள்ளோ 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் கேட்டதால் 7 நிமிஷம் வச்சுங்க, ஒரு 3 நிமிஷம் பேலன்ஸ் இருக்குது சொல்ல, ஒரு 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு வச்சுங்களா. 10 நிமிஷம் கேண்டில் நீங்கள் பார்க்குறீங்க. 7 மினிட்ஸில் என்ன பண்ணணுன்னா, இந்த 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இருக்குதுங்களா, 30 மினிட்ஸ் 1 ஹவர் 30 மினிட்ஸ் இந்த டைம் ஃப்ரேமையும் நீங்கள் பார்க்கணும். என்ன பார்க்கணும் அந்த டைம் ஃப்ரேமில்? 1 ஹவர் டைம் ஃப்ரேமையும் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமையும் பார்க்கணும். என்ன பார்க்கணும் வாங்க. நான் 200 EMA சொன்னேன் இல்லைங்களா, அந்த 200 EMA அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் ஈக்குவல் லோ பண்ணுறீங்களா, ஓப்பன் ஈக்குவல் ஹை பண்ணுறீங்களா, அந்த கேண்டில் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒருவேளை ஓப்பன் ஈக்குவல் ஹை க்ரியேட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஓப்பன் ஈக்குவல் ஹை கேண்டில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சரியா, உங்களுக்கு ட்ரா பண்ணிங்களா? ஓகே, ஓப்பன் ஈக்குவல் ஹை கேண்டில் 10 நிமிஷத்துக்கு கேண்டில் க்ரியேட் ஆகிட்டு நீங்கள் 200 EMA 10 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க. 10 மினிட்ஸ் டைம் கீழே க்ரியேட் ஆகிட்டு இருக்கணும். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. 200 EMA கீழே தான் இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். அதாவது நீங்கள் கட் ஆகிட்டு கூட கொடுக்கலாம், பரவாயில்ல, இந்த மாதிரி டச்சிங் கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, இந்த லைனுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது இங்கே வந்து ஓப்பன் ஈக்குவல் ஹை கேண்டில் க்ரியேட் ஆகுது சார் அப்படின்னா நோ, அது இன்வேலிட். அதாவது அந்த செக்டரில் நீங்கள் ட்ரேடிங் எடுக்கக்கூடாது, கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம், 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 2 சொல்லியிருக்கேன். அந்த டைம் ஃப்ரேமில் கூட 200 EMAக்கு கீழே தான் வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அந்த 1 ஹவர் டைம் சார்ட்டும் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 2 சார்ட்டும் இதே மாதிரி 200 EMA அதுலேயும் அப்ளை பண்ணி பாருங்கள். 3 டைம் ஃப்ரேம்லேயும் 200 EMAக்கு கீழே தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கணும். இது ஓப்பன் ஈக்குவல் டு ஹைக்கு. சேம் சினாரியோ தான் ஓப்பன் ஈக்குவல் டு லோவுக்கு கூட சேஞ்ச் பண்ணிக்கணும். எப்படி? 200 EMAக்கு மேலே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கணும். ஓகேங்களா, 200 EMAக்கு மேலே தான் ட்ராவல் ஆகிட்டு, கீழே வந்து இக்னோர் கேன்சல் பண்ணிவிடுங்க. 200 EMA எங்கே வேணாலும் கேண்டில் க்ரியேட் ஆகலாம். ஓகேங்களா, ஆனால் மொத்தத்தில் ஓப்பன் ஈக்குவல் லோ தான் க்ரியேட் ஆகிருக்கணும் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அதே மாதிரி எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் 200 EMAக்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கணும் ஓப்பன் ஈக்குவல் லோக்கு. ஓகேங்களா, மூளைக்கு வேலைன்னு சொன்னீங்கன்னா இதுதான் வேலை, முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை என்ன பார்க்கணும் அப்படின்னா புல் பேக். சார் புல் பேக்னால் என்ன? புல் பேக்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் எவ்வளோ கரெக்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது ஒரு ரெட் கலர் கேண்டில்ஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸோ ஒரு புல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இவ்வளோ தூரம் போயிருக்குன்னு இதனுடைய கரெக்ஷன் வந்து கீழே வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பாருங்கள். இந்த பிரேக் அவுட்டில் தான் நீங்கள் பையிங் எடுக்கணும். இங்கே பையிங் எடுக்கக்கூடாது, இங்கே தான் பையிங் எடுக்கணும். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடணும். இங்கே தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. சார் இதை எப்படி சார் நாங்கள் பார்க்குறது? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் க்ரீன் கலர் கேண்டில் இருக்குதுங்களா, ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ரியேட் ஆகிவிடுங்க. ஒரு ரெட் கலர் கேண்டில், மேபி இதுக்கு அடுத்தது க்ரீனாக இருக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், ரெட் கலர் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரெட்டாக இருக்கலாம். ஓகே, அந்த ரெட் கலர் கேண்டில் அடிச்சுட்டு மேலே போக சொல்ல பை பண்ணுங்கள். அதுக்கு லோ என்ன ஷேடோவோட சேர்த்துருக்குதோ அந்த ஷேடோவை சேர்த்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஒன்று உங்களால் ட்ரெண்டு இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும், புல் பேக்கை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றவங்கள ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தான். அதே மாதிரி தான் இந்த ஓப்பன் ஈக்குவல் ஹையில் கூட க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆக விடுங்க. ஓகே, புல் பேக் அதாவது கொஞ்சம் மேலே போடுங்க. அந்த க்ரீன் கலர் கேண்டில் எப்போ கட் ஆகுதோ அதுக்கப்புறம் சேல் எடுங்க, அது மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு அப்புறம் போக போக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த வீடியோ புரியல அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து பாருங்கள் உங்களுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ சென்ட்ரல் மிடில்லையே. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நான் வந்து ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தாராளமாக கலந்துக்கலாம் அதில்.
அதாவது நம்மளோட யூடியூப் சேனலுடைய 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் மறக்காமல் கலந்துக்குங்க. ஓகே, அதே மாதிரி பெய்டு வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் கூட இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படி இருக்கு பாருங்கள், தமிழில் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். 45 days கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணுமா தான் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ சார் ஃபீஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரீ வெபினாரில் அட்டென்ட் பண்ணால் இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுல வெயிட் பண்ணுங்கள். நீங்களும் ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணலாம். ஃப்ரீ வெபினாரில் ஒரு சில விஷயமும் உங்களுக்கு சொல்லித் தருவேன். பெய்டு வெபினாரில் கம்ப்ளீட் ப்ரைஸ்-ஆக்ஷன் கம்ப்ளீட் கவர் செய்யப்படும் இல்லை பெய்டில். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு சாரி. ஏன்னா ஒரு சில இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதனால் அந்த அனௌன்ஸ் பண்ணிட்டேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ புரிஞ்சிட்டிங்களா என்னென்ன கவனிக்கணும்? அந்த ஓப்பன் ஈக்குவல் ஹையில் என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு. இப்போது கொஷின் சொல்லலாம், சார் நான் எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஓப்பன் ஈக்குவல் ஹை வருது, எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஓப்பன் ஈக்குவல் லோ வருது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அந்த டைமில்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா ஃபில்டர் பண்ணி கொடுத்து நிறைய ஸ்டாக் ஓப்பன் ஈக்குவல் லோ ஸ்கேனர் பண்ணி கொடுங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் பண்ணி கொடுவாங்க. உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஓப்பன் ஈக்குவல் ஹை ஓப்பன் ஈக்குவல் லோ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவோம். அந்த 9:15 மணின்னா கிட்டத்தட்ட 9:20 உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும். 9:25 நீங்கள் ரெடியாக இருங்க. 9:25 9:27 9:30 அந்த மாதிரி டைமில் ரெடியாக இருங்க. ஸோ 50 minutes பார்க்குறீங்கன்னா 9:30 பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஓப்பன் ஈக்குவல் ஹை வந்துடும். அந்த விஷயம் நான் ஸ்கேன் பண்ண சொன்னீங்களா, இந்த 200 EMAக்கு மேலே இருக்குது, அதெல்லாம் 2 நிமிஷம் போதும், பெரிய ரொம்ப டைம் ஒன்றும் எடுத்துக்காது. அந்த 2 நிமிஷத்தில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். சரி, இப்போ சார்ட்டில் நீங்கள் காமிக்கிறேன்னு சொன்னீங்களே, இதில் கோடு போட்டுலாம் காமிச்சிங்க, ரைட்டு. சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிளோடு காமிச்சா பெட்டராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எக்ஸாம்பிளோடு வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துங்களேன். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் ஓப்பன் ஈக்குவல் ஹை வந்துச்சுன்னு பார்த்துங்களேன். அதானி கிரீன் ஓப்பன் ஈக்குவல் ஹை வந்திருக்கு. அசோக் லைலேண்ட் ஓப்பன் ஈக்குவல் ஹை வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 ஸ்டாக்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஆகிடுச்சா? ஓகே. இப்போது அதானி கிரீன் நம்ம எக்ஸாம்பிளுக்காக பார்த்துக்கலாம். 10 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் 50 minutes கூட எடுத்துக்கலாம். உங்களுடைய டைம் எது கன்வீனியன்ஸாக இருக்குதோ எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 minute டைம் ஃப்ரேம் எனக்கு சூட்டபுளாக அமைஞ்சிருக்கு. ஏன் அமைஞ்சிருக்கு, எதுக்கு அமைஞ்சிருக்கு? ஏன்னா 200 EMA லைன் இது. இந்த லைனுக்குனா கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே. இதெல்லாம் சார்ட் விட்ருங்க. இதெல்லாம் நீங்கள் அப்புறமா ஃபார்ம் ஆனது. நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதில் ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா, என்ன பண்ணணும்? எஸ், நெக்ஸ்ட்டு 30 minutesல போய் பார்க்கணும் 200 EMAக்கு கீழே தான் வருதா அப்படின்னு. ரைட், 2வது கண்டிஷனும் ஓகே, 30 minutesக்கு கீழே தான் வருது. 3வது கண்டிஷன் என்ன? 1 hour டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துக்க நம்ம எல்லா டைம் ஃப்ரேமும் கீழே வந்தால் பெட்டராக இருக்கும். ரைட், எல்லா டைம் ஃப்ரேமையும் கீழே தான் இருக்குது. ஸோ திரும்ப நம்ம 10 minutes டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஓகேங்களா? இப்போது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, புல் பேக், அதாவது ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும், ரெட் கலர் கேண்டில் வந்ததுக்கப்புறம், அதாவது ஓப்பன் ஈக்குவல் ஹை வந்ததுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் க்ரீன் கலர் ஒரு புல் பேக், அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ப்ரைஸ் கன்சாலிடேஷனை வெயிட் பண்ணுவாங்க. இல்லை சார் இந்த ப்ரைஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியல அதெல்லாம் அப்படின்றவங்க நீங்கள் க்ரீன் கேண்டில் கீழே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். மேலே ஸ்டாப் லாஸ் போடலாம். ஓகேங்களா? நீங்கள் மேபி இந்த க்ரீன் கலர் பெருசாக இருந்துச்சுன்னா பெரிய ஸ்டாப் லாஸ் வரும். சின்ன க்ரீன்னா சின்ன ஸ்டாப் லாஸ். டார்கெட் அதே மாதிரி தான். இது ப்ரீவியஸ் எங்கே லோ அங்கேயே டார்கெட் போட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? அதாவது 1:1 இருக்கட்டும், 1:1.5 உங்களுக்கு எது கன்வீனியன்ஸாக இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் உங்களுடைய அனுபவம் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டார்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ரைட். ஓகே சார், வேறு ஏதோ ஸ்டாக் சொன்னீங்களே, அசோக் லைலேண்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம். சரி, அதையும் பார்த்துலாம் வாங்க. அசோக் லைலேண்ட் இதை மறந்துடுங்க கொஞ்ச நேரத்துக்காக. இந்த ப்ரைஸை மேலே போன மறந்துடுங்க. இப்போ ப்ரைஸ் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சா, ஓப்பன் ஈக்குவல் ஹை கிரியேட் ஆகிடுச்சா, 200 EMAக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கா, அதை பார்க்கணும். லைன் டச் ஆகிருக்கு, ரைட்டு, கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கா, ஃபஸ்ட் கண்டிஷன் ஓகே. 2வது கண்டிஷன் டைம் ஃப்ரேம் பார்க்கணும். மெயின் சார் 30 minutesல பார்க்கலாம். 200 EMA கீழே இருக்குதா? எஸ், 200 EMA கீழே இருக்குது. சரி, 1 hourலையும் பார்த்துடலாமே. எஸ், 1 hourலையும் கீழே இருக்குது. சரி, இப்போ நம்ம 10 minutesக்கு போயிடலாம். 10 minutesல புல் பேக். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு,
க்ரீன் கலர் கேண்டலுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ க்ரீன் கலர் கேண்டில் செகண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, ஆனால் அது கட் ஆகி கீழே வரல. ஸோ அப்படியே ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு. இங்கே ஒரு லோ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லோவும் கட் ஆகலை. நெக்ஸ்ட்டு மேலே போச்சு. நெக்ஸ்ட் இந்த லோ வந்து இங்கேயும் கட் ஆகலை. கடைசியாக வந்து இங்கே கட் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தோன்னா அதனோட லோ எங்கே இருக்குதோ அங்கேயே கூட நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் கண்டிஷன் பாருங்கள். இந்த ஓப்பன் ஈக்குவல் ஹை எப்போ கட் ஆகிட்டு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சோ கட் ஆகிடுச்சுனாவோ இந்த செட்டப் வந்து கேன்சல் பண்ணிடணும். இது வந்து ஒர்க் ஆகாது. இந்த ஹை கட் ஆகாத வரலன்னு தான் உங்களுக்கு வேலிட். இந்த ஹை கட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அந்த செட்டப்பில் நீங்கள் என்ன தான் கீழே வந்தாலும் சேல் பண்ணக்கூடாது. இந்த டிஸ்டன்ஸ் இது இவ்வளோ தூரம் போச்சு இல்லைங்களா, இது இவ்வளோ தூரம் கூட உங்களுக்கு என்ட்ரி கிடச்சி டவுட் தான் உங்களுக்கு. ஏன்னா இது மேலே போயிட்டு உங்களுக்கு கீழே வந்துச்சுன்னா சேல் பண்ணிடக்கூடாது. மேலே போகாமல் வந்ததுனால தான் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அந்த வீடியோக்கு. அதே மாதிரி 25K சப்னல் அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், வெபினார்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெபினார் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்புறம் அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய சப்போர்ட் இருக்கும் அவங்களுக்கு. அதாவது ரன்னிங் மார்க்கெட்டில் இது மாதிரி வந்து டெலிகிராம் சேனல் இருக்குது, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது. இது வந்து பெய்ட் சேனல் ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்றது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இல்லை ரன்னிங் மார்க்கெட்டில் அவங்களுக்கு என்னென்ன வியூஸ் எங்கெங்கே மேலே போகலாம், என்னென்ன சப்போர்ட் லெவல்ஸ் இருக்கும், எது ப்ரைஸ் இது கரெக்டான கீழே வரும், எது லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுக்கும், எதுக்கு ஒரு ப்ரைஸ் அப் மூவ் கொடுக்கும், இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இது வந்து லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். 1 மாதம் 2 மாதம் கிடையாது, லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். பிடிச்சா நீங்களும் வெபினார் அட்டன் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்றவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் 1, ஃபயர்ஸ் 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். அல்லது நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான. ஒன்று டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வெபினார் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் சொல்கிறாங்க சார் எங்கிட்ட நிறைய அக்கௌண்ட் இருக்குது சார், நாங்கள் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா சான்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஒன்று வெபினார் அட்டன் பண்ணணும், இல்லை ப்ரைம் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்ததுன்னா வேறு வழி கிடையாது. 2த்துல எதனா ஒன்று பண்ணி தான் ஆகணும் நீங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.